நீலகிரி மாவட்டம் குன்னூர் வருவாய்த்துறை சார்பாக பேரிடர் மீட்பு பணிக்காக ஆம்புலன்ஸ் துவக்கி வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் சமீப காலமாக கனமழை பெய்து வருவதால் பல இடங்களில் மண் சரிவுகள் ஏற்பட்டும் மரங்கள் காற்றில் சாய்ந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ள நிலையில் இன்று கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு பேரிடர் மீட்பு பணிக்காக தனியார் அறக்கட்டளையின் ஆம்புலன்ஸ் சேவையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் பேரிடர் காலத்தில் முதல் தகவல் அளிப்பதற்காக முதல்நிலை பொறுப்பாளர்களை ஒருங்கிணைத்து பேரிடர் காலத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்றும் மழைக்காலங்களில் அசம்பாவிதங்கள் ஏதாவது நடைபெற்றால் முதல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் குன்னூர் சுற்றுவட்டார பகுதியில் 3 இடங்கள் பிரச்சினைக்குரிய இடங்களாக இருப்பதாகவும் மேலும் பேரிடர் காலத்தில் துரிதமாக செயல்பட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு தெரிவித்தார். கோட்டாட்சியர் சதீஷ், குன்னூர் வட்டாட்சியர் கனிசுந்தரம் மற்றும் வருவாய்த்துறை அனைவரும் கலந்து கொண்டனர். ஆர்டர் கூட கொடுத்துருக்கோம். அவங்க வருவாங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு. பட் இது எல்லாமே மெயின் திங் என்னன்னா அவங்க லோக்கல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. டிசாஸ்டர் டைமில் என்னன்னா தகவல் வந்து எப்போ நமக்கு சீக்கிரமாக எவ்வளோ வரும்ன்றது தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ தட் இஸ் சம்திங் யூ ஹேவ் டு ஹெல்ப் அலர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெவலில் உங்கள் கான்டாக்டில் யார் இருப்பாங்க? VOs immediate inform பண்ணணும். வில்லேஜ் அசிஸ்டன்ட் VOs இன்ஃபார்ம் பண்ணணும். அப்புறமா செய்யும். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் நம்ம யார் கண்ட்ரோலில் அது இருக்காது. ஓகே, திஸ் இஸ் த நேச்சுரல் டிசாஸ்டர் தட் ஹேப்பன் அண்ட் அது யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்ம ரீச் அவுட் பண்ண முடியாது. நான் பயம் இருக்குது, எப்படி ரீச் அவுட் பண்ணணும்னா அது தெரியாது. அதுக்காக நீங்கன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த ஊருக்காரர் இவங்க கூட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இவங்க கூட அந்த கருத்துக்களை சொல்லுவாங்க. இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் டைம் எங்கள் குன்னூர் தாவூர் நான் விசிட் பண்ண வரேன், குன்னூர் டிவிஷன். ஸோ இன்றைக்கி வந்து இங்கே நல்ல வேலை இதாக இருக்குது. என்னென்னா நம்ம ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் வந்து ஆம்புலன்ஸ் அப்புறமா சில இம்ப்ளிமெண்ட்ஸு இங்கே டொனேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்புறமா அவங்களுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அது மேலே சின்ன டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஆல்ரெடி ஏற்கனவே நம்மக்கிட்ட ஹைலி வல்னரபிள் ஏரியாஸ், இந்த மாதிரி லேண்ட்ஸ்லைடு ஹைலி வல்னரபிள் ஏரியாஸ் என்னென்னு நம்மக்கிட்ட லிஸ்ட் இருக்குது. அண்ட் ஜோனல் டீம்ஸ் கூட ரெடியாக இருக்காங்க. அவங்க ஆல்ரெடி பேட்ரோலிங் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இந்த ஹைலி வல்னரபிள் ஏரியாஸில் இருக்கிற மக்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு எப்படி சேஃப்கார்ட் பண்ண முடியும்னு அதுக்கு மேலே நம்ம சின்ன டிஸ்கஷன் பண்ணிடுவோம். ஸோ மேபி சில இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்கு நம்ம பண்ணுவோம். இங்கே எவ்வளோ around 25 such vulnerable locations இருக்குது. இது எல்லாமே ஹை வல்னரபிள் கிடையாது. பட் சம் கைண்ட் ஆஃப் வல்னரபிலிட்டி இருக்குது. லோ வல்னரபிள், மீடியம் வல்னரபிள், ஹை, வெரி ஹை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ இங்கே இந்த ஆய்வு செய்ய இங்கே வர இருக்காங்க குன்னூர் பக்கத்தில் புயல் வந்திருக்காங்க. இப்போ இங்கே குன்னூருக்கு வர இருக்காங்க. ஓகே, அது பிளான் பண்ணி அவங்க ஷெட்யூல் அது பார்த்துட்டு அவங்க எங்கள் கூட நம்ம அனுப்புவோம். ஏன்னா நெக்ஸ்ட் ரெயினில் இப்போ நீங்கள் ஆய்வு செய்தால் தான் அது கரெக்டாக வரும். எப்படி என்ன இதுன்னு அதுக்கான இதை நீங்கள் நான் வந்து இப்போ வரைக்கும் எதுவும் பில்டிங் அப்ரூவல்ஸே கொடுக்கல. பட் நம்மக்கிட்ட தகவல் வரும்போது மட்டும் இப்போ எனிபடி JCB அது பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணால் அதுக்கு எல்லாம் வந்து நம்ம வில் டேக் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன். தேங்க்யூ.